பித்தளைய போடுறோம் சாப்பிடுங்க கொஞ்ச நேரம் இந்த காலகட்டத்தில் அந்த பைத்தியாரம் போயிட்டாங்க. தன்னம் நன்மையாக பிறந்திருக்கிறானே, நான் எப்படி பிறந்தேன்? யாரால் பிறந்தேன்? என்னை படைத்தது யார்? அண்டத்திலிருந்து குதித்தேனா இல்லை இந்த பூமியை இரண்டாக பிளந்து வச்சேனா? கால் பாரு 10 கிலோ பழி காமிக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றையாண்டுக்கிறேன் வாங்க நீ வாடங்க. அவன் வரமாட்டான், நீங்கள் உள்ளே போயிட்டு வாருங்கள். யாராவது வந்துதான் ஆக வேண்டும். வருவோம், நீங்கள் உள்ளே சென்று வாருங்கள். வந்துகிறோம், உடனே வருகிறோம். இதை எடுக்க வேண்டுமா? ஆமாம், ப்ளீஸ் நன்றி. ஓட்ட அண்டாவா ஓடிப்பண்டா குண்டாவா ஓடிப்பண்டா. கத்தியாடுங்க கொச்சிக்காரன் கொலையில நெருப்பிடிக்க போகுதுங்க. கொச்சிக்காரன் இல்ல ஐயோ தன்னம் தலைமையாக மறந்து அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருக்கிறீர்கள். நான் எப்படி பிறந்தேன்? யார் என்னை படைத்தது? ஐயோ நான் பெக்கலைங்க. நீ என்னை படைத்தாயா? ஐயோ நாளை இந்த மாதிரி பையனை பெக்கற மாதிரி தான் என் பொண்டாடி பேசூத்திய கொண்டிருக்கேன். சாமியே முடிப்பு கூட கேட்க மாட்டாங்க. இந்த வேட் வெடிக்குதா ஏன் போச்சு? சொல்லுங்க. வாடா இங்க வாடா. வடை இல்லையாமா, போண்டா தான வச்சிருக்கீங்க. கடையில போண்டா தான் சொல்லுது. உன்னை வாயிலே வட்டி வட்டில புருக்கு உன் பொச்சு அவ்வளவு பெருசா? ஏனடா உள்ளே போகிறாய்? நான் என்னங்க பண்ணிட்டு உங்களை பார்த்தா எனக்கு பீதி வருதுங்க. வந்துவிடு, இங்கே வந்துவிடு. சாமி போதும் சாமி, உன்னுடைய உயிரை விட்டு விடு. நான் என் உயிரை விட்டால் என் 108 பொண்டாட்டிகளும் முண்டையாய் விடுவார்கள். அவங்க ஒன்று போன ஒன்று வச்சுக்கலாங்க. ஆத்திர அவசரம் தூக்கிட்டு போறது 108 தாங்க. கிடைக்காம சுத்திட்டு ரொம்ப முன்னப்பா எதிர அடிக்காதீங்க. சாட்டை வர மட்டும் கிளம்ப போட்டுருங்க. சாமி சாமி இருப்பீங்க. வேண்டாம் சாமி, நாங்களும் உங்களுக்கு அருகில் இருக்கிற மந்திரி அல்லவா? நான் மந்திரி இல்ல. யாரு நானு? நீங்க யாருன்னு தெரியாது. நானே நான் பைத்தியக்காரன். வரலீங்க சாட்டை வரும் ப்ளீஸ். ஆறுலிங் நான் 7 மணி. என்ன வெங்காயத்துக்கு 1000 ரூபாய் வாங்கி தின்னு போட்டு பூத்து வர நம்ம பேச்சுக்கு நான் கோட்டு கொடுக்கும். அந்த கருப்பு கோட்டு நீங்க அந்த பக்கம் இருக்கணும், இந்த வெள்ளை கோட்டுக்கு இந்த பக்கம் நான் இருப்பேன். இப்படி அகம் கருத்து முகம் கருத்து கருத்த மேலையோட கருத்த உடலோட பார்ப்பதற்கு விகார கோலத்தில் பிறந்திருக்கிறேனே. உனக்கு என்ன தெரியும்? அன்னைக்கு சின்ன இடம் தானே தெரியும்.
ஓ அது தெரியாமல் நடந்து விட்டது. ஆமாம் சாமி, இப்ப எனக்கு பயமா தான் இருக்குது. தெரியாமல் நடந்து விட்டது. ஐயோ சாமி, குருவே, உனக்கும் எனக்கும் முன்பகை ஏதாவது இருக்கிறதா? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் நான் எதுக்கு உன்னை அடிக்க வேண்டும்? அப்படியே கிருப்பு கூதி மாதிரி நான் கிருப்புதான் ஒன்ன கூதி. அடா அடா வாடா, அடிக்காதீங்க சாமி. வாடா, அடிக்க மாட்டேன்னு சொல்லுங்க, வரங்க. ஏய் மண்டை வாடா. நான் மண்டையில இங்க மானிட்டு இருக்க மாறிட்டுங்க. ஏய் வாய்க்கு உனக்கு நாவடக்கு மிகவும் தேவைப்படுகிறது. என்னை யார் யார் அடிக்கிறாங்களோ அவங்க பாட்டியை சிலுக்குடா, 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 சிலுக்கு. ஏய் ஓய், இப்படி தன்னம் தனிமையாக நான் பிறந்திருக்கிறேன். ஆமாங்க. என்னை படைத்தது யார் என்று தெரியவில்லை. தெரியவில்லை. இருக்கின்றது 4 திசை. 4 திசைகள். எப்படி 4 திசைகள் இருக்குது. இந்த 4 திசைக்கு சென்று என்னை படைத்தது யார் யார் என்று தெரிய வேண்டும் அல்லவா? ஆமா சாமி. ஏய் புறப்படலாம், போலாம். நீ எப்பற போறங்க? நான் எங்க அப்பா அம்மா வயித்துல பிறந்தேன். ஆமா சாமி. அப்ப நான் எப்படி போறேன்? தெரியலங்க. தெரியல. திசைகள் 4ங்க. போய் பார்த்தா தெரிஞ்சு போயிருங்க. ஆமா சாமி. ஆமா சாமி. அது கிழக்கு திசை நான் தடகாரி. பிடிக்கவில்லையா? சரி சரி. அவங்க யாருக்கு என்னுடைய தாயார் இருக்க முடியாதுங்க. அதனால இந்த கிழக்கு திசையிலே போகும் பொழுது கிழக்கே உதிக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களை வளைத்தது நான் இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டு என்னை பார்த்து பயந்து சூரிய பகவான் உங்களை பார்த்து பயந்து ஓடுறாருங்க. எவன்டா என்கிட்ட? எவன்டா? ஏய் நீ நல்லவன். ஏங்க இனிமேல் சாட்டையில அடிக்காத, கத்திங்கள அடிக்க. கத்தியில அடிக்க வேணாம். மேற்கு திசையில் சென்று பார்க்கும் பொழுது ஒருவரையும் காணவில்லை. தெற்கு திசை ஆளுகின்ற யமதர்மன் என்னை பார்த்து பயந்து ஓடுகிறான். தங்களை வரைத்தது நானல்லை என்று என்னுடைய பார்த்து அவன் உயிர் பயத்திற்கு பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிறான். மீதம் இருக்கக்கூடிய இந்த வடக்கு திசை, இந்த வடக்கு திசையில யார் வருகிறார் என்று சீக்கிரமாக சென்று பார்க்க வேண்டும். அந்த வடக்கு திசை
இந்த வடக்கு திசைக்கு சென்று பார்க்கும் பொழுது ஆ, யாராவது என்னுடைய கண்ணிலே தென்படுவார்களா? பார்க்கலாம். என்னை மகனே என்று அழைப்பார்களா? அழைப்பார்களா? மகனே வாழகா, காட்டேரி கத்துது எங்கேயோசி. மகனே வாழகா. ஏதோ ஒரு சத்தமாகுதே, ஏதோ ஒரு சத்தமாகுதே. ஆமா ஆமா. அடடி! என்ன இது ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஆ, கானகத்திலே ஆ, என்னை பெற்ற தாய் யார் என்று ஆ, தேடிக்கொண்டு இருக்கும் தருவாயிலே ஆ, ஒரு பெண்மணியாகப்பட்டவள் தன்னம் தனிமையாக நிற்கிறார். ஆ, யார் என்று தெரியவில்லையே. ஆ, மகனே, உண்மைதான். தாங்கள் யார்? ஆ. உன்னை படைத்தவள் நான் தான் அப்பா. அப்படியா? ம். அப்பா! மகனே, அம்மா தாயே! மகனே, மகனே. இப்படி மகனே மகனே என்று ஆ. வார்த்தைக்கு வார்த்தை சொல்கிறீர்களே, என்னை பிறக்க வைத்து விட்டு ஆ, தாங்கள் எங்கு சென்றீர்கள்? அப்படியா? நான் எப்படி பிறந்தேன்? ம். என்னுடைய ஆ, பெயர் என்ன? அப்படியா? ஒன்றும் தெரியாமல் வரைக்கும் தன்னம் தனிமையாக திரிந்து கொண்டிருக்கிறேன். அவிழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆ, மகனே, ஆ, உனக்கு எனக்கும் உன் தந்தையாராகப்பட்ட சிவபெருமானுக்கும் ஆ. பெருத்ததோர் வாக்குவாதம் வந்து விட்டது. சரி. அதனாலே ஆ, இடபாகத்தை விட்டு விரிந்து ஓராண்டு காலம் கழித்து வந்து ஆ. மறுபடியும் இடபாகத்தில் வந்து சேர்ந்து கொள் என்று சாபத்தை கொடுத்து விட்டார். ஆ. அதனாலே சரி. அதன் பிரகாரம் இந்த வனத்துக்கு ஆ, வந்து ஓராண்டு காலமாக ஆகிறது. அப்படியா? ம். சரி. என்னை வணங்குவது யாரும் கிடையாது, ஆ, என்னை பார்ப்பது யாரும் கிடையாது. ஆ, அதனாலே ஆ. நான் தன்னந்தனிமையாக என்ன செய்ய முடியும்? ஆ. அப்படி என்று சொல்லி ஆ. ஒரு பெருத்ததொரு அக்னியாகப்பட்டது ஏகமானது செய்தேன். சரி. அக்னி வேள்வியிலே பிறந்திருந்தாய் நீ. ஆ, அப்படி ஏக வேள்வி செய்யும் பொழுது ஆ. அந்த அக்னியின் வேள்வியிலே பிறந்த காரியத்தினால் ஆ. உனக்கு பெயரோ அனலாசூரனடா. அப்படி தன்னந்தனிமையாக நான் என்ன செய்ய முடியும் என்று ஆ. யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆ, அப்பொழுதுதான் வந்தான் ஆ, நாரனாகப்பட்டவன். ஆ, நீ தன்னந்தனிமையாக ஒண்ணுமே செய்ய முடியாது, ஆ. இப்படி ஒரு அக்னியால் ஏகம் செய், ஆ. ஒரு பாலகனை பிறக்கச் செய், ஆ. தேவாதி தேவர்களை ஆட்டி வதைக்க முடியும். ஆ. அப்படி என்று நாரதர் உறுத்திவிட்ட காரணத்தினால் அதன் பிரகாரம் பெருத்தது ஒரு அக்னியாகமானது செய்து ஆ. அந்த அக்னி வேள்வியிலே பிறந்த காரணத்தினால் ஆ. உனக்கு பெயரோ அனலாசுரன் என்ற பெயர் சூட்டினேன். அப்படியா? அப்படி சூட்டி இருந்தாலும் அம்மா. தாய்க்கு வந்த ஆபத்து என்ன தெரியுமா? என்ன ஆ. தங்களுக்கு ஆபத்தா? உண்மைதானா? என்னமா இது ஒரு ஆச்சரியம். மகனாக இருப்பதற்கு நான் இருக்கும் பொழுது தங்களுக்கு ஏன் இந்த கவலை? அப்படியா? தங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் சரி, அந்த ஆபத்து எனக்கும் அப்படியேப்பட்ட ஆபத்து தான். அப்படி இருக்கும் பொழுது தங்களுக்கு வந்த ஆபத்து என்ன? அப்படியா? ஆ, இந்த கானகத்திலே தன்னன் தனிமையாக அமர்ந்திருக்கின்றேனே, என்னை பார்ப்பதும் யாரும் கிடையாது, என்னை வணங்குவதும் யாரும் கிடையாது. உன் தந்தை யாராகப்பட்டவரும் ஆ, அவரும் வந்து பார்ப்பது கிடையாது. ஆ. இந்த கானகத்தை வந்து ஓராண்டு காலம் ஆகிறதே. ஆ, இந்த மனைவியாகப்பட்டவள் எங்கே சென்றாலோ, ஓஹோ. என்ன செய்கிறாளோ ஆ. அப்படின்னு உன் தந்தையாராகப்பட்டவன் பார்க்கவில்லை. ஆ. அதனாலே ஆ. தேவர்கள் எங்கிருந்தாலும் சரி ஆ. அவர்களை ஆட்டி படைத்து ஆ. அவர்களை சித்திரவதை செய்து ஆ. சீக்கிரமாக என் வனபத்ரகாளி அம்மா வனத்திலே அமர்ந்திருக்கின்றான், ஆ. அவர்களை பாதத்தை பணிய வேண்டும் என்று சொல்லி ஆ. தேவர்களை அனைவர்களும் ஒன்று திரட்டி சீக்கிரமாக அழைத்து வர வேண்டும். அப்படியா? ம். அப்படியே ஆகட்டும் அம்மா. தங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் ஆ. மகனாகப்பட்டவன் எனக்கும் அது ஆபத்து தான். உண்மைதான். தங்களுடைய ஆபத்தை தீர்ப்பதே ஆ. இந்த மகனுடைய வேலை. ஆஹா. அப்படி இருந்தாலும் இப்பொழுதே தங்களுடைய ஆபத்தை நான் நீக்கி வருகிறேன். ஆ. நீங்கள் அமர்ந்திருங்கள். அப்படியா? ஆமா. சீக்கிரமாக சென்று வா, ஆ. நான் வனத்தில் அமர்ந்திருப்பேன், ஆ. நீ வரும் வரை எதிர்பார்த்து கொண்டு அமர்ந்திருப்பேன். ஆகட்டும் போய் வா அம்மா. சீக்கிரமாக. என்னடா? அம்மா. என்ன? வாழு வேணுமா? ஏய். அம்மா, இப்படி தேவர்களை சிறைபிடிக்க சொன்னீர்கள் நீங்கள். உண்மைதான். அப்படி இருந்தாலும் ஆ. எனக்கு ஒரு வரமானது வேண்டும் அம்மா. வரம் வேண்டுமா? ஆமா.
ஆகட்டும். என்ன வரம் வேணுமடா? ஏனென்றால் அந்த தேவர்களை சிறைபிடிக்க நான் போகிறேன் அல்லவா? உண்மைதான். அவர்களோ தந்திரக்காரர்கள், மாயக்காரர்கள். அவருடைய சூழ்ச்சியால் நான் எதுவும் ஆயிடக்கூடாது அல்லவா? உண்மைதான். எனக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது, தங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்துடக்கூடாது. உண்மைதானடா? அப்படி இருக்கும் பொழுது எனக்கு நீங்கள் ஒரு வரத்தை தர வேண்டும். என்ன வரம் வேணும் மகனே? அப்படியா? எனக்கு சாகாத வரம் வேண்டும் அம்மா. மகனே, சாகாத வரம் வேண்டுமா? சாகாத வரம் யாருக்குமே கொடுக்க முடியாதப்பா. பிறப்பொன்று இருந்தால் நிச்சயமாக இருப்பொன்று நிச்சயமாக இருக்க வேண்டுமா? அதனாலே அந்த வரத்தை தவிர வேற வரம் ஏதுவென்றாலும் கேளு. ஓஹோ, இந்த அகில உலகத்திலே பிறப்பொன்று இருந்தால் இறப்பொன்று நிச்சயம். உண்மைதான். நீ கேட்கக்கூடிய சாகாச வரம் என்னால் தர முடியாது. அதற்கு பதிலாக மாற்று வரம் ஏதாவது கேளு. மற்றொரு வரத்தை எதுவாக இருந்தாலும் சரி தருகிறேன். அப்படியே வரத்தை என்னால் தர முடியாதப்பா. அப்படி என்றால் ஒரு பெண்ணுடைய ஓடியில் வைத்து பிறக்காதவர்கள் மட்டும்தான் எனக்கு சாவானது வர வேண்டும். பெண்ணின் நோனின் வயிற்றில் பிறக்காத குழந்தை தான் உன்னை கொல்ல முடியுமா? ஆமா. ஆகட்டும்டா. அப்படியாப்பட்ட வரத்தை தாங்கள் எனக்கு தர வேண்டும். அப்படியா? அப்படி தந்தீர்கள் என்றால் இந்த அகில உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்களும் சரி, தங்களை கையெடுத்து வணங்கும்படி நான் செய்கிறேன். மகனே, நீ எனது மகன் அல்லவா? கேட்ட வரத்தை அப்படியே தருகின்றேன். சீக்கிரமாக சென்று அனைவர்களையும் ஒன்று திரட்டி சீக்கிரமாக அவர்களை அழைத்து வாரும் அப்பா. அப்படியா? அதனால நீ கேட்ட வரத்தை அப்படியே தருகிறேன். பெற்றுக் கொள்வாய். நீ ஆனதோ சந்தோஷமான தாயே. இப்பொழுதே சென்று அந்த தேவனை ஆச்சரியப்படுத்த வருகிறேன்.